எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறுவனங்கள் வந்து தங்களுடைய பார்வையில் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு ரிசல்ட்டை தான் எக்ஸிட் போலிங்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த எக்ஸிட் போலிங் வந்து முழுமையான ரிசல்ட் கிடையாது. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையில இதே நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே போடும்போது யார் தமிழகத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற கருத்து கணிப்புகளை வெளியிடும் போது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான நிறுவனங்கள் தொகுதிகள் நம்பர்ஸே கொடுக்கல. அப்படி கொடுக்கப்பட்டாலும் 1, 2, 3, 5 நம்பர் தாண்டி யாருமே கொடுக்கல. ஆனா இப்ப வாக்குப்பதிவுக்கு பிந்தைய நிலை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா எல்லா நிறுவனங்களுமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட் கொடுத்திருக்காங்க. குறைஞ்சது ஒரு 10-12 இருந்து ஒரு 26 தொகுதிகள் வரைக்கும் டிவிக்கே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையில எப்படி இருந்தது, அப்போ வாக்குப்பதிவுக்கு பிறகு இப்படி இருக்குன்னா மக்கள் மத்தியில அந்த ஒரு சில நாட்களுக்குள்ளாக எது போன்ற ஒரு எழுச்சி உருவாகி இருக்கிறது, ஒரு மாற்றம் உருவாகி இருக்கிறது. மும்முனை போட்டி ஒரு பலமான போட்டி அப்படின்னு பார்க்கப்பட்டு இருக்கு. அப்ப மும்முனை போட்டி பலமான போட்டி அப்படின்னா திமுக, அதிமுக, புதிதாக களம் கண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், 3 கட்சிகளுக்கு இடையில ஒரு மோதல் இருக்கும் அப்படின்னு தான் இருந்துட்டு இருக்கு. அப்படியான சூழ்நிலை தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு டபுள் டிஜிட் கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் டிஎம்கே வந்து இந்த பக்கம் மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உருவாகி இருக்கு. புதிதாக களம் கண்ட ஒரு கட்சி 2 ஆண்டுகளுக்குள்ளாரவே களத்தில் இறங்கி 10 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுகிறது அப்படின்னால அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்க முடியும். அப்போ ஒரு 10 தொகுதிக்கு மேல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுகிறது அப்படின்னா எத்தனை % ஓட்டை வந்து தமிழக வெற்றி கழகம் வாங்குகிறது? அப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 18% ஓட்டு என்னாலும் தாண்டி செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். 18% தாண்டி செல்கிறது அப்படின்னா ஓட்டை ப்ரூவ் பண்ணிய கட்சிகள் எல்லாம் எத்தனை % வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த இப்போ எக்ஸிட் போல்ல கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ் கூட வந்து வீழ்ச்சி கிடையாது, மிகப்பெரிய எழுச்சி தான். 2016 எப்படி இந்த எக்ஸிட் போல் வந்து புரட்டி போட்டதோ தலைகீழாக மாறியதோ அதே போன்று 2026 தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்புகள் பெருமளவு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். சார், இப்போ அனைத்து மாநிலங்கள்லையுமே தேர்தல் முடிஞ்சு அதனுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்துகிட்டு இருக்கு. மேற்கு வங்காளம், பாண்டிச்சேரி, கேரளா, தமிழ்நாடு ஓவராலாக பார்க்கும்போது இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறத, தேர்தல் முடிவுகள் எந்த திசையை நோக்கி போகுது அப்படிங்கிறத ஓரளவு சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸிட் போலிங் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய கருத்து கணிப்புகள் வெளியிடுறத பார்த்தா பெரும்பான்மையான நிறுவனங்கள் திமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில நிறுவனங்கள் ஏடிஎம்கேவும் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது போல தான். அதாவது பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையில் மக்கள் மத்தியில் எந்த விதமான டாக் இருக்குது, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, வாக்குப்பதிவுக்கு பிந்தைய நிலையில் மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத நிறுவனங்கள் எக்ஸிட் போலாக வெளியிடுறாங்க. இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 100% எப்போதுமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே யாருக்கு ஓட்டு போட்டது அப்படிங்கிறது அங்கே ஓட்டு போட்ட அந்த வாக்காளனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க மீட் பண்ணக்கூடிய ஒரு பூத்தில் ஒரு 10 பேரை பார்க்குறாங்க, ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு 500 பேரை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த அடிப்படையிலான எக்ஸிட் போலாகத்தான் இருக்கும். இந்த எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையில் தான் இருக்கும். ஏன் இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% 90% திமுக கூட்டணி மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறது. குறைந்தது 125 145 தொகுதிகளுக்குள்ளார திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற நிலையில தான் பெருவாரியான கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கு. திமுக பிளஸ் கூட்டணி. ஆமா, திமுக கூட்டணி, திமுக மட்டும் கிடையாது, திமுக கூட்டணி 125 ஒரு 140 142 தொகுதிகளுக்குள்ளார
கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ திமுகவுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்குமா கிடைக்காதா? என்ன காரணம் அப்படின்னா 118 தொகுதிகள் தனிச்சு திமுக வெற்றி பெற்றால் தான் மெஜாரிட்டி கிடைக்கும். 118க்கு மேலே செல்லணும். அப்போ கூட்டணி அப்படின்னு வரும்போது திமுக எத்தனை தொகுதியில் போட்டியிட்டாங்க, ஸோ அப்போ கூட்டணி எத்தனை தொகுதியில் வெற்றி பெற போகிறாங்க, குறைந்தது ஒரு 150 தொகுதி ஒரு 145 தொகுதி அப்படிங்கிற நிலையை எட்டும் போது தான் மெஜாரிட்டி கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தாலும் மெஜாரிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத இந்த எக்ஸிட் போலிங் வந்து வெளிப்படையாகவே சுட்டி காட்டியிருக்குன்னு ஒரு விதத்தில் பார்க்கலாம். இது எப்படி சார்? இப்போ உதாரணத்துக்காக கேட்குறேன். இப்போ வந்து பீப்புள் பல்ஸ் அப்படிங்கிறவங்க 125 to 145 வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ட்ரிஸ் 122 to 132 கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. சாணக்கியா ஸ்ட்ராட்டஜி 145 to 160 கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம்ஸ்னு வந்து 128 to 147 கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதிகம் அப்படின்னு பார்த்தா சாணக்கியா 145 to 160. இப்படி வந்துமே மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னா அது எப்படி? இப்போ சாணக்கியா கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கிடைப்பதற்கான ஒரு நம்பர்ஸை தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 145லேருந்து 160 65 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நிறுவனங்கள் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 124லேருந்து 140க்குள்ளார தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான நிறுவனங்கள் கொடுத்த நம்பர்ஸை பார்க்கும்போது அப்போ மெஜாரிட்டி கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள்லாம் இங்கே அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஆவரேஜா எல்லா நிறுவனங்களும் கொடுத்ததை பார்க்கும்போது ஆவரேஜா ஒரு 65லேருந்து ஒரு 85 தொகுதிகளுக்குள்ள தான் அதிமுகவுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து டைம்ஸ் நவ் மட்டும்தான் அதிமுக ஆட்சி அமைக்கிறது 128 தொகுதியிலேருந்து ஒரு 140 தொகுதி வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற நிலையில் ஒரு ரிப்போர்ட் வழியாயிருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறுவனங்கள் வந்து தங்களுடைய பார்வையில் அப்போ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு ரிசல்ட்டை தான் எக்ஸிட் போலிங்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த எக்ஸிட் போலிங் வந்து முழுமையான ரிசல்ட் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா 2016 உங்களுக்கு தெரியும், தேர்தல் முடிஞ்ச பிறகு எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் யார் அடுத்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கும் போது 100% அத்தனை நிறுவனங்கள் சொன்னது திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறது. திமுகவுக்கு வந்து 140 தொகுதிகளுக்கு மேல கிடைக்க போகுது. ஆவரேஜா வந்து ஒரு 135லேருந்து 160 தொகுதி வரைக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிற நிலையில தான் எக்ஸிட் போலிங் எல்லா எக்ஸிட் போலிங்குமே நிறுவனங்கள் வெளியிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சி பண்ணிட்டாங்க. ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இருக்கிறது. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இருக்கும்போது அது வந்து திமுகவுக்கு சாதகமாக மாறும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூத்துகளில் வந்து ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட கேட்கும் போது பெரிய அளவில் திமுக அடிச்சிருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி அங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற நிலையில தான் அவங்க எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் அப்போ திமுக ஆட்சிக்கு வருகிறது அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. அதாவது திமுகவுக்கு கொடுத்த நம்பர்ஸ் அதிமுக பெற்றது, அதிமுகவுக்கு கொடுத்த நம்பர்ஸ் திமுக பெற்றது. அப்ப பாத்தீங்கன்னா முற்றிலுமாக புரட்டி போட்டிருந்தது. இந்த ரிசல்ட் வந்து புரட்டி போட்ட அடிப்படையில் வந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கல திமுக வந்து நாங்க ஆட்சியில் அமர போறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சரவை பட்டியல் எல்லாம் ரெடி பண்ணி தயார் நிலையில இருந்த நிகழ்வு எல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. 89 சீட் வாங்கினாங்க. ஆமா 89 சீட் தான் வாங்கியிருந்தாங்க. சோ முற்றிலுமா வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா மாறி போச்சு. அதனால தான் இந்த எக்ஸிட் போலிங்கை பொறுத்தவரைக்கும் ரிசல்ட் கிடையாது, ரிசல்ட்டுக்கான ஒரு பாத் அப்படின்னு தான் ஒரு நம்ம செல்லக்கூடிய ஒரு பாதை அப்படின்னு தான் எடுக்க முடியும். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையில இதே நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே போடும்போது யார் தமிழகத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற கருத்து கணிப்புகளை வெளியிடும் போது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான நிறுவனங்கள் தொகுதிகள் நம்பர்ஸே கொடுக்கல. அப்படி கொடுக்கப்பட்டாலும் 1 2 3 5 நம்பர்ஸ் அந்த 5 தாண்டி யாருமே கொடுக்கல. ஆனா இப்போ வாக்குப்பதிவுக்கு பிந்திய நிலை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா எல்லா நிறுவனங்களுமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட் கொடுத்திருக்காங்க. குறைஞ்சது ஒரு 10 12ல இருந்து ஒரு 26 தொகுதிகள் வரைக்கும் டிவிக்கே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையில எப்படி இருந்தது, அப்போ வாக்குப்பதிவுக்கு பிறகு இப்படி இருக்குன்னா மக்கள் மத்தியில அந்த ஒரு சில நாட்களுக்குள்ளாக எது போன்ற ஒரு எழுச்சி உருவாகி இருக்கிறது, ஒரு மாற்றம் உருவாகி இருக்கிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடும் போது மக்களுடைய மனநிலை எந்த அடிப்படையில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கக்கூடிய 2 கட்சிகளுக்கு இடையிலான மோதல் கிடையாது, இருமுனை போட்டி கிடையாது, 4 முனை போட்டி அப்படின்னு பார்க்கப்படுது. அதுலயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா மும்முனை போட்டி ஒரு பலமான போட்டி அப்படின்னு பார்க்கப்பட்டு இருக்கு. அப்ப மும்முனை போட்டி பலமான போட்டி அப்படின்னா திமுக அதிமுக புதிதாக களம் கண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் 3 கட்சிகளுக்கு இடையில ஒரு மோதல் இருக்கும் அப்படின்னு தான் இருந்துட்டு இருக்கு. அப்படியான சூழ்நிலை தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு டபுள் டிஜிட் கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் டிஎம்கே வந்து இந்த பக்கம் மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உருவாகி
இருக்கு. இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் அங்க நம்பர்ஸ் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. 124 இருந்து ஒரு 140 தொகுதிக்குள்ளதான் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப அதிமுக பலகீனமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு 160, 180, 190 அப்படின்னு சொல்லி போயிருந்தால் திமுக வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மெஜாரிட்டியும் கிடைச்சிருக்கும். ஒரு அதே நேரத்தில் வந்து திமுக வெற்றி பெற போறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கே வந்து இது வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இந்த எக்ஸிட் போல பார்க்க போறாங்க. ஏன்னா எந்த நிறுவனங்களுமே பெரிய அளவுல கொடுக்கல. சாணக்கியா மட்டும்தான் 145 கடந்து கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் இந்த 2026ல இந்த எக்ஸிட் போல் வந்து கரெக்டாக இருக்குமா, 100% ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னா, என்னுடைய பத்திரிகையாளருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, 2016ல எப்படி இந்த எக்ஸிட் போல் வந்து புரட்டி போட்டதோ தலைகீழாக மாறியதோ அதே போன்று 2026லையும் தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்புகள் பெருமளவு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நிறுவனங்கள் எக்ஸிட் போல்களை வெளியிட்டு இருந்தாலும் அதே நேரத்தில் களத்துல கிரவுண்ட் லெவல்ல எப்படி இருக்கிறது, மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க, மக்கள் வந்து எந்த அடிப்படையில் வந்து அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறது, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு அலை அடித்திருக்கிறதா அவங்க அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இதைத்தான் நாம கிரவுண்ட் லெவல்ல போய் பார்க்கிறோம். அப்ப கிரவுண்ட் லெவல்ல நம்ம போய் பார்க்கும் போதா அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்காது. கடந்த வீடியோக்குள்ள பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம், தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னா தமிழகத்துல வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து விஜய் தமிழக வெற்றி கழகம் அங்க இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சோம். அதை முன்மொழியக்கூடிய வகையில தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு டபுள் டிஜிட் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இப்போ டபுள் டிஜிட் கொடுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வரும்போது அது எத்தனை டிஜிட்டாக மாற போகிறது, இல்ல டபுள் டிஜிட்டோட நிக்க போறது. டபுள் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 99 வரைக்கும் டபுள் டிஜிட் தான். இப்போ இன்னைக்கு 12, 14, 16, 20, 24 கொடுக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து 99 வரைக்கும் ஏற போறதா இல்ல ட்ரிபிள் டிஜிட்டை தொட போறதா அப்படி ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, புதிதாக களம் கண்ட ஒரு கட்சி 2 ஆண்டுகளுக்குள்ளாரவே களத்துல இறங்கி 10 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுகிறது அப்படின்னாலும் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, அப்போ ஒரு 10 தொகுதிக்கு மேல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுகிறது அப்படின்னா எத்தனை % ஓட்டை வந்து தமிழக வெற்றி கழகம் வாங்குகிறது. அப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 18% ஓட்டு என்னாலும் தாண்டி செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். 18% தாண்டி செல்கிறது அப்படின்னா ஓட்டை ப்ரூவ் பண்ணிய கட்சிகள் எல்லாம் எத்தனை % வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த இப்போ எக்ஸிட் போல்ல கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ் கூட வந்து வீழ்ச்சி கிடையாது, மிகப்பெரிய எழுச்சி தான். தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய எழுச்சி தான். தமிழக வெற்றி கழகத்துடைய எழுச்சி தான் திமுகவுக்கு மெஜாரிட்டியா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கிறது. இந்த எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு திருப்தியான எக்ஸிட் போலிங்க இருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. பெரிய ஒரு பிரளயமே இப்போ ஏற்பட்டிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, மெஜாரிட்டி கிடைக்காது, நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. மெஜாரிட்டி கிடைக்கலன்னா காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்டுகளை நாம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மினிஸ்ட்ரியில ஷேரிங் வேணும் அப்படின்னு சொல்லி துண்டு போட்டு தாண்டாத நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட சோடங்கரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடிய நிலையில் தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் அப்படின்னா காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு அப்படிங்கிற கருத்துக்களை சில மணி நேரத்துக்கு முந்தைய நிலையில பேசியிருக்காங்க. அப்ப சோடங்கர் இது போன்ற ஒரு கருத்துக்களை பேசுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸிட் போல, ஏன்னா வந்து காங்கிரஸ் கட்சி தலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸிட் போலுடைய ரிப்போர்ட் வாக்குப்பதிவு முடிந்த அடுத்த நிமிடமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல நிறுவனங்கள்ல இருந்து அவங்க ரகசியமா வாங்கி பார்த்திருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியாகுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி சோடங்கர் ஏன் இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கணும் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு மிரட்டக்கூடிய நிலையில, ஏற்கனவே சீட்டு வாங்கக்கூடிய நிலையிலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை சமயத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சோடங்கருக்கு இடையில மிகப்பெரிய ஒரு மோதலே நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப மீண்டும் அதை துவக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி கிடைக்குமா கிடைக்காதா, அது திமுகவுக்கா அதிமுகவுக்கா இல்லை தாவேகாவுக்கா அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த கேள்விக்குறிக்கான பதில் மே மாசம் 4ஆம் தேதி தான் முழுமையாக தெரியும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 876164